பண்ண போகிறோம். இந்த வழியாக வந்துட்டு அந்த மர்மமான இதுக்கு வந்துட்டு போகணும். இப்படி போனால் வந்துட்டு சாமி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரோட்டை மட்டும் காமிச்சிட்டு அப்புறம் அந்த பக்கம் ஒன்று இருக்குது. பயமாக இருக்குது வந்துருமான்னு. ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் வேட்டை நாய், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான நாய். இங்கே இருந்து ஐயோ சர்ஜியோட பின்வாசல், நான் முன்வாசலுக்கு அந்த பக்கம் இருக்குது. வேட்டை நாய் வளர்த்துறது குலைக்கலாம்னா ரொம்ப ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்குது. அந்த பக்கம் வேறு நான் வரும்போதே ஒரு என்ட்ரன்ஸ் நாய்ப்பாட்டு வந்தேன், கொடூரமாக இருந்தது. அதை தாண்டி எப்படி போகிறோம், ஆட்டெலாம் துடிக்குது. சரி நான் அங்கிட்டு போய்ட்டு காமிக்கிறேன். அங்கிட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும், அங்கே போய் காமிக்கிறேன். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் வீடே இருக்குது, அங்கே தான் போய் ஆகணும். இப்படியே இந்த ரைட் சைடில் நான் போனோம்னா அந்த சர்ச்சு வந்துருக்கும். அந்த சர்ச்சை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப மாட்டேன். அப்படியே போயிட்டு அங்கே ஆத்மா நடமாற சொல்லியிருக்காங்களே சர்ச்சோட வாசல், அந்த வாசலில் போயிட்டு காமிச்சிட்டு அப்படியே. இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன் ஹெட்ஃபோன் அணிந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களேன் பிரம்மாண்டமான வீடியோ ஒன்று பண்ண போன்னு சொன்னோம். அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு வந்திருக்கோம். இதை பற்றி கொஞ்சம் ஸ்டோரி சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம வந்து அதாவது இது யூடியூப் சேனலே விட்றான், அதனால தான் ஆகணும். போஸ்ட் வீடியோ பண்ணலாம்னு இருந்தோம், அதை தான் பண்ண போகிறோம். லேட்டஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா வந்து அதனால தான் இப்போது எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாம் சீக்கிரமாகவே வந்துடும். ஸ்மார்ட் வாட்ச் வேறு வாங்கிட்டா பாருங்கள், புரியுதா? ஓகே, இப்போ பேய் வீடியோ தான் எடுக்க போகிறோம். அதாவது இந்த இதில் வந்து இந்த சர்ச் இருக்குது பக்கத்துலேயே. இந்த சர்ச்சில் வந்து எல்லோரும் இந்த பிளாக் மேஜிக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு கேள்விப்பட்டோம். அதனால் அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்க தான் போகிறோம். இல்லை கைஸ், இதை வந்துட்டு நாங்கள் காலையில் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு வீடியோ எடுக்காமல் வந்து பார்த்தோம். ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த பக்கம் ரோடு போகிறதாகவும் அங்கே வந்துட்டு ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் கருப்பணசாமி நடமாறதாகவும் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஆத்மாக்கள் மட்டும் நடமாறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பார்க்கலாம். இது எத்தனை நாளுக்கு முன்னாடி தெரில. ஆனால் இதை வந்துட்டு ஒரு 8 மாதம் இங்கேயே இருந்து 1 வருஷம் வந்துட்டு ஷூட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முழுசாக முடிக்கவே கிட்டத்தட்ட நான் 10 மணி நேரம் கூட ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடியோ வந்துட்டு இந்த சீசனு வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமான வீடியோ. சரி கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இப்போ தேவை வந்துட்டு பாதியே போகிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் உடம்பு சரியில்லாம் போகிறான். நம்ம மட்டும்தான் இருக்கும். அந்த நாய் டெய்லி இப்படி தான் பண்ணுவோம். அதனால் நம்ம மட்டும்தான் இன்றைக்கி வந்துட்டு உள்ளே போய் இன்றைக்கி நான் உள்ளே போயிட்டு உங்ககிட்ட வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்துட்டு காமிக்க போகிறேன். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த கேமரா வச்சுட்டு எப்படி வந்துட்டு திருப்பி இதெல்லாம் எடுக்க போகணும்னு தெரில. அதுக்குள்ளே வேறு வெறிநாயெல்லாம் சுற்றுது அப்படின்னு ஒரு நியூஸ் வேறு வந்தது. எனக்கு இப்போ ஐடியாவே இல்லை. ஏன்னா இருந்த ஒரு நாய் போயிடுச்சு. இதனால தான் இங்கே சிவன் நம்புறதே இல்லை. ஏன்னா திடீர்னு வீடியோ எடுக்க கூப்பிடும், அதுக்கப்புறம் அவனே வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான் பைத்தியாரன். நம்ம சோலோவாக எடுத்து தான் இந்த எபிசோடே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க, அவங்கள வச்சு பண்ண போகிறோம். இந்த வழியாக வந்துட்டு அந்த மர்மமான இதுக்கு வந்துட்டு போகணும். இப்படி போனால் வந்துட்டு சாமி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரோட்டை மட்டும் காமிச்சிட்டு அப்புறம் அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அந்த பக்கமும் காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஆனால் தெரியும் என்ன பண்ணுறதுனே தெரில. நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபோனை வந்துட்டு பேக்கெட்டில் போட்டு அந்த இடத்துக்கு போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சுருக்கி தான் இந்த வீடியோவே இருக்கும். ஏன்னா வேறு வெளியில் பூரா வந்துட்டு ஸ்கூலே வந்து யாரும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பயங்கரமான உள்ள. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு செம்ம வெயில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இப்போ கேமராலே ஒரு மாதிரி தெரியுது. அங்கே வந்துட்டு மோட்டார் ரூமு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு இந்த வழியாக வந்துட்டு போனோம்னா அந்த கோயில் வரும்னு சொன்னாங்க. அதனால் அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் வந்துட்டு கேட்டோம். அந்த கோயில் வந்துட்டு இப்படி போனால் வருமாமா. ஆனால் இன்றைக்கி நான் போடுற சேஃப் இல்லை, நான் தனியாக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு வழி தெரியாது. இன்னொரு நாள் வந்துட்டு நம்ம தனியாக வருவோம். இனிமேல் சோலோவாக வந்துட்டு வீடு எடுக்கும்போது அங்கே கன்ஃபார்ம் உங்களை வந்துட்டு அந்த கருப்பணசாமி கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு வேணாம், இன்றைக்கி மட்டும் உங்ககிட்ட ஜஸ்ட்டு காமிக்கிறேன். இப்படி போனேன்னு வைங்களேன், அங்கே ரோடு வந்துட்டு இதுவாகும் பாருங்க, ரோடு ஜாயிண்ட் ஆகுதா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மர்மமான விஷயம் வந்துட்டு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு முச்சந்தி, இந்த முச்சந்தியில் பார்த்தீங்கன்னா மதியான நேரம் கருப்பணசாமி வந்துட்டு இந்த வழியாக உணவாடி அந்த வழியாக வந்துட்டு நடந்துட்டு போயிட்டு இந்த வழியாக மறுபடியும் போயிட்டு கோயிலுக்கு போயிருக்கோன்னா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆத்மா நடமாட்டம் இங்கே இல்லை, அந்த பக்கம் வந்துட்டு இருக்குது. அந்த பக்கம் மட்டும் போகும்போது நாங்கள் வந்துட்டு காமிச்சிட்டு அப்படியே போயிடுறேன். ஐஸ் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வேறு வந்துட்டு டைட்டாக இருக்குது, இல்லைன்னா சத்தம் நிற்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு சூனியம் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க அப்படின்லாம். அது எனக்கு பயமாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுத்திரி வீடு இருக்குது, கத்தனாக்கா எல்லாம் வந்துடுவாங்க. அதனால் இப்போ வந்துட்டு எதை பார்த்தாலும் நான் வந்துட்டு என்னென்னா பாம்பு கூட இருக்கும் பாருங்க, பார்த்தீங்களா வந்துட்டு பாம்பு கூட எங்கே வேணால் வரலாம், நம்ம அட்டாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு மனுஷங்களை தான் பயப்பட தவிர பாம்புக்கு அதுக்கெல்லாம் பயப்படலாம். இங்கே வந்துட்டு அப்படி தான், ஓகேங்களா. மதியான நேரம் இப்போ வந்துட்டு 1 மணி இல்லை, 1 மணி வந்துட்டு நடமாடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. 12 மணி ஆச்சு, 1 மணிக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வேணாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ கொண்டு வரல. இப்போ என்கிட்ட வந்துட்டு மைக்கும் இல்லை, அது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பிளான் போட்டு எடுத்துகிட்டு வரணும். நான் வந்துட்டு இப்போ ஜஸ்ட்டு ஸ்பீடாக பண்ணிட்டு வந்தது தான். சரி வந்துட்டு இங்கே ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சிடலாம், நான் பாட்டோம் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சலாம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பாட்டோம் அந்த சைடாக முட்டு சந்து, இந்த சைடாக போனால் அந்த சர்ச்சு இருக்குது. அந்த சர்ச்சு போகும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிட்டே போகிறேன். அந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு வேட்டனாக இருக்கிறதாகவும் அங்கே தான் வந்துட்டு சூனியம் பண்ணிட்டு நைட்டானால் அங்கே வந்து தங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அந்த பக்கம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஒரு வாரத்துக்கு அதுக்கு அடுத்து கன்ஃபார்ம் வீடியோ வந்துட்டு வரும். அந்த வீடியோவில் வந்துட்டு அங்கே போய் காமிக்கிற மாதிரி இருக்கும். செம்ம காத்தடிக்குது. ஆனால் இந்த மாதிரி அழகான பிளேஸில் தான் இங்கே ஆபத்து இருக்குது, ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஐயோ டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ காற்றுக்கு அடிச்சு தான் வந்தேன். பஞ்சர் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் வீடே இருக்குது, அங்கே தான் போய் ஆகணும். இப்படியே இந்த ரைட் சைடில் நான் போனோம்னா அந்த சர்ச்சு வந்துடும். அந்த சர்ச்சை வந்துட்டு காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப மாட்டேன். அப்படியே போயிட்டு அங்கே ஆத்மா நடமாற சொல்லியிருக்காங்களே சர்ச்சோட வாசல், அந்த வாசலில் போயிட்டு காமிச்சிட்டு அப்படியே போயிடும் வேண்டியதான். சத்தம் கேட்டே இருக்குது தானே பாருங்க. எனக்கே இப்போ வந்துட்டு கேட்டிருக்கு, கேமராவில் எவ்வளோ சீரங்க கேட்கும்னு தெரில. சரி, நான் அந்த சர்ச்சை போய் காமிக்கிறேன். 2 நிமிஷம் கிளிப்பாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்களேன் நம்மக்கிட்ட கேமரா இல்லை. இங்கே மாதிரி இந்த சைக்கிளை வச்சுட்டு ஸ்டாண்டு கூட இப்போ ஆர்டர் பண்ணிடுவோம். 2 நாள் 10 நாள் வருமாமா, என்னன்னு தெரில. ரொம்ப தூக்கி அடிக்காங்க. வந்துடும் கைஸ், பார்க்கலாம். சரி, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நேரம் இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நம்ம வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு சர்ச்சுக்கு போகலாம். இதே சர்ச்சோட பின்வாசல் பாருங்கள், சர்ச்சோட பின்வாசல். நான் வந்துட்டு அங்கே வரும்போது ஒரு நாயை பார்த்தேன். அந்த நாய் இன்னும் என்னையே பார்த்துருக்கு, ரொம்ப பயமாக இருக்குது. வந்துருமான்னு, ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் வேட்டை நாய் எல்லாமே ரொம்ப ஆபத்தான நாய். இங்கே இருந்து ஐயோ, இந்த சர்ச்சோட பின்வாசல். நான் முன்வாசலுக்கு அந்த பக்கம் இருக்குது. ரொம்ப வேட்டை நாய் வளர்த்துறது குலைக்கலாம்னா ரொம்ப திக்குன்னு இருக்குது. அந்த பக்கம் வேறு நான் வரும்போதே ஒரு என்ட்ரன்ஸ் நாய் பாட்டு வந்தேன், கொடூரமாக இருந்தது. அதை தாண்டி எப்படி போகிறோம், ஆட்டெலாம் துடிக்குது. சரி, நான் அங்கிட்டு போய்ட்டு காமிக்கிறேன். அங்கிட்ட ரொம்ப க்ளீனாக இருக்கும், அங்கே போய் காமிக்கிறேன். ஓ எஸ், அங்கிருந்து வந்து லாங் வந்துட்டேன். இது வந்துட்டு சேஃபாக இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் நின்றுட்டு போகலாம். இங்கே பாருங்கள், ரைட் சைடு திரும்பினா அந்த இடம் வந்துட்டு வந்துடும். அது வந்துட்டு கருப்பணசாமி. இப்படி ரைட் போனால் ஆத்மா இருக்கிற இடம். ரொம்ப மூச்சு வாங்குது ஒரு மாதிரி, ஏன்னா அங்கே ஒரு நாய் துரத்துச்சு. ஏன்னா பேக்கெட் வந்துட்டு இது ஜிப்பு வந்துட்டு போயிடுச்சு. எனக்கு என்ன பயம்னா திடீர்னு ஃபோன் விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் இருக்கிறது ரொம்ப ஆபத்து. ஏன்னா எந்த சைட்லேருந்து எந்த நாய் வரும்னு தெரியாது, ரொம்ப ஆபத்து. இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன். ஒரு நிமிஷமும் 1 செகண்ட் கூட இங்கே இருக்க முடியல, ரொம்ப திக்குன்னு இருக்குது. ஏன்னா இங்கே மதியான நேரம் தான் அவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வந்துட்டு காலி பண்ணலாம். அங்கே ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்துட்டு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். அந்த வழியாக அப்படியே அந்த ஆத்மா இருக்கிற அந்த சர்ச்சு அந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டு அது அப்படியே அந்த ரைட் போனால் அங்கிட்டு எங்கள் வீடு அப்படியே போகிறது அப்படியே ஈஸியாக. அங்கே இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 2 கிலோமீட்ரு, இங்கேயும் அங்கே போகிறதுக்கு 2 கிலோமீட்ரு. 5 கிலோமீட்ரு இதெல்லாம் நான் வந்துட்டு கடந்து வீடு எடுப்பேன்.
சரி கைஸ், இப்போ வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். எல்லா கிளிப்பும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு கஷ்டப்பட்டு எடுத்து தான் வந்துட்டு பண்ணுறேன். ரொம்ப தலைவலிக்குது, ஹெட் பெயினாக இருக்குது காலையில் இருந்தேன். ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பிளான் போட்டாலே அப்போ எனக்கு எதாவது ஆயிடுது, காய்ச்சல் வருது, சளி பிடிக்குது. நாய் வந்துருச்சு கைஸ். அங்கே வந்துட்டு நாய் மட்டும் துரத்திட்டு வந்தது. ஐயோ, எத்தனை நாய்கிட்ட இருந்தேங்க தப்பி ஒரு செக் போஸ்ட் மாதிரி அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். இது இப்படி போனால் அந்த சர்ச்சு. ஆனால் இன்னைக்கு போக விரும்பல, ஏன்னா இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போகணும். எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்படி போனால் வந்துட்டு வீடு இப்படி போயிட்டு அந்த வழியாக வந்தேன்னா அந்த பக்கமாக தான் என் வீடு இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு அந்த சாமி இருக்கிற அந்த பிளேஸ், இந்த பக்கம் ஆத்மா இருக்கிற பிளேஸு. இதுக்கே எப்படி இருக்குன்னா நான் வந்துட்டு எப்படி தான் முழு வீடியோ எடுத்து பிடிக்க போகிறேன்னு தெரில. கன்ஃபார்ம் மட்டும் ஒரு நாள் வந்துட்டு இங்கே ஒரு முழு வீடியோ ஒரு ரிச்சுவல் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ரிச்சுவல் பண்ணுறதா இருந்தது. ஆனால் தேவன் மட்டும் பாதியில் ஓடி போனதுனால பண்ண முடியல. இப்போ வீட்டுக்கு போன காய்ஸ், இந்த வழியாக போயிட்டு இங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு அப்படியே போகிறா வந்துடுவோம். சைக்கிளில் போகிறது இன்னும் ஈஸியாக இருக்குது. என்ன ஆச்சுன்னா நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த நாய் வந்துட்டு ஒரு மாதிரி கடிக்கிற நாய் மாதிரி இருந்தது. அன்றைக்கி அங்கே பார்த்தோம்ல, நான் பாட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு ஃபாலோ பண்ணி இங்கே வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் ஆனால் என்ன ஒரு மர்மம்னா அந்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு துரத்திட்டு வந்தது. ஆமாங்க, அது வரைக்கும் எனக்கு துரத்திட்டு வந்தது. இப்படி வந்து அந்த மரத்துக்கு அப்புறம் வரல, அப்படியே திரும்பி போயிடுச்சு. அதுதான் எனக்கு மர்மமாக இருக்குது. துரத்திட்டு வந்துருச்சுங்க. அங்கே அந்த வீடியோ எடுத்துருப்பேன். ஆனால் வந்துட்டு பேக்கெட்டில் வந்து ஜிப் இல்லாதனால அவசரமாக வச்சுட்டு சரி ஓடி வர ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. சரி, இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இந்த சீரியஸ் வந்துட்டு பண்ண போகிறோம். எங்களை இங்கே ஒரு கோயில் இருக்குது. இது வந்துட்டு கருப்பண்ணசாமி கோயில் தான் நினைக்கிறேன். இந்த பக்கமாக ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்துட்டு கூடிய விரைவில் பார்ப்போம். இந்த வருஷத்துக்குள்ளே இந்த சீரியஸை வந்துட்டு நம்ம முடிக்க போகிறோம், ஃபுல்லாக முடிக்க போகிறோம். எப்படியா என்னோடய உயிரை கொடுத்தா இந்த சீரியஸ் வந்துட்டு முடிப்பேன். நான் மட்டும் இல்லை, மணிக்கண்டன் எல்லோரும் வருவாங்க. சரி, பாய் பாய், டேக் கேர். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய், டேக் கேர். இந்த இடத்தோட ஸ்டோரியை வந்துட்டு வாய்ஸ் ஓவரில் கொடுத்து சொல்கிறேன். பாய். இப்போ உங்ககிட்ட இந்த இடத்தோட ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்ல போகிறேன், கேளுங்க. ஓகே கைஸ், ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான் சொன்னால். என்னென்னா இந்த மாதிரி அங்கே வந்துட்டு ரிச்சுவல் நிறைய பேர் பண்ணி பேயை வந்துட்டு எழுப்புனதாகவும், அந்த பேயை எழுப்புனதுனால நம்ம கருப்பண்ணசாமி மதியானம்லாம் போயிட்டு அந்த பேயை வந்துட்டு அப்பப்போ விரட்டி விட்டு மறுபடியும் அந்த பேய் அதே இடத்துல மறுபடியும் வந்துருமாமா. அதே வந்துட்டு ரிப்பீட்டாக ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குமா. இது வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரில. பரவாயில்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்துட்டு 1 வருஷமாக தங்கி நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம் கஷ்டப்பட்டு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக எனக்கு பல கைகள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களால தான் இந்த வீடியோவே எடுக்க வந்துட்டு நான் வந்துட்டு ரெடியானேன். அவங்களோட சேனல் கமெண்ட் லிங்கில் கொடுத்துருக்கேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நான் சொல்கிற புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ பில்லி சோனியை பண்ணி எழுப்பி விட்ட உடனே அந்த பில்லி சோனிக்காரங்க வேறு ஊருக்கு போனதாகவும், அந்த ஆத்மா மட்டும் இங்கேயே வந்துட்டு இன்னும் வர்றதாகவும், மதியானம் நேரம் வந்துட்டு கருப்பண்ணசாமி வந்துட்டு அந்த இடத்துல நடமாடி போயிட்டு அந்த பேயை வந்துட்டு கொள்றதாகவும், ஆனால் அந்த பேய் வந்துட்டு சாகாதாமாங்க. மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நடக்கிறது என்னென்னா, இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆத்மா நடமாடுறதாகவும், அது மட்டும் இல்லாமல் கருப்பண்ணசாமி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உழவ வர்றதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் ஆத்மா வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு அப்பப்போ ரிச்சுவல்னால வந்துட்டு இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஆவிகள் நடமாடுறதாகவும், அங்கே வந்துட்டு போகிறவங்கலாம் அந்த ஆவி வந்துட்டு தொந்தரவு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியை நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆவியை வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு நம்ம பேரநார்மல் ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்கிறத வந்துட்டு நம்ம ரிச்சுவல் பண்ணி தடுக்கலாம், இல்லைன்னா அதை பார்த்துட்டாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி இந்த சீரியஸ் வந்துட்டு எடுத்திருக்கோம். இந்த சீரியஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எபிசோட்ஸ் போகும், எவ்வளோ மணி நேரம் போகும்லாம் தெரியாது. ஆனால் இந்த 1 வருஷம் இருந்துட்டு இந்த சீரியஸ் வந்துட்டு முழுசாக முடிச்சுட்டு போவோம். இதுக்கு நடுவில் எந்த நாய் வந்தாலும் வந்துட்டு இந்த சீரியஸ் வந்துட்டு ஃபுல்லாக நான் முடிச்சே தீருவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் ஜேடிஜி சிறுத்தை, ஜேடிஜி இந்த என்னோடய ஃப்ரெண்டோட சேனல்லாம் வந்துட்டு லிங்கில் தந்திருக்கேன். அவங்களோட சேனல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஏன்னா அவங்களும் இந்த வீடியோ எடுக்க கொஞ்சம் வந்துட்டு எனக்கு உதவி பண்ணாங்க. ரொம்பன்னு இல்லை, கொஞ்சம் எனக்கு வந்துட்டு உதவி இருக்காங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்துட்டு நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய், டேக் கேர். அடுத்த வீடியோக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ பார்த்து உங்களோட கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.